ஆனால் ஒரு சில இடங்களில் நான் பார்த்தது இப்போ இந்த போராட்டங்கள் நடக்கிறது நல்ல விஷயம். தாவேக்கா வந்து போராட்டமே பண்ணணும் போது போராட்டம் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சினிமா சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு போராட்டமாக பார்க்குறதா இல்லை வந்து ரசிகர்கள் கூடி ஒன்றா வந்து கூத்தடிக்கிறதா பார்க்குறதான்னு ஒரு இது வருது. அந்த நேரத்தில் தான் இப்போ பொதுச்செயலாளர் பேசின விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே வந்து தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்களாக தான் இருக்காங்கன்ற ஒரு இதை கொண்டு கொடுக்குறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், திட்டமிட்டு இந்த போராட்டங்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நெகட்டிவாக வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கான வேலைகள் ஊடகங்களில் செய்தியாக வருது இல்லையா? ஊடகங்களே அப்படிதானே செய்தி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊடகங்களில் வந்து ஏதோ ஒரு பேனர்ல வந்து தவறா வந்து ஒரு ஆங்கில வார்த்தை வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைக்காக அங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிரச்சனையை வந்து ஊடகங்கள் கொண்டு போறது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போராட்டம் நடக்குதா? தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடந்துச்சா இல்லையா? அப்ப பெண்கள் பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றிகளுக்கும் இத்தகைய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருங்க எத்தனை ஊடகம் பேசிச்சு? எத்தனை ஊடகம் பாராட்டுச்சு? இல்லைக்கு நீங்க பேசக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் பாராட்டிட்டாங்க? கிடையாது. அதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சிக்குமா, ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமா, அதை நம்ம பெருசாக்கி இவர்களை வந்து நம்ம வந்து சின்ன பசங்க ரசிக பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப தமிழக இவர்களை அதான் சொல்றேன், இவர்களை வந்து நம்ம கண்டுகிட்டு இப்ப இவங்க சொல்ற விமர்சனங்களுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம திரும்ப 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 ரியாக்ட் பண்ண முடியாது.